ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இந்த வசனத்தை போடுங்கப்பா. இந்த வசனத்தை எல்லாம் நம்ம வாசிக்கலாமா? அதை கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ரைஸ். கொஞ்ச கால பாடு நமக்கு நிச்சயம் உண்டு. அதாவது நீங்கள் இயேசுவை உண்மையாக ஆராதிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பாடுகள் வரும். வந்தால் தான் நம்ம கிறிஸ்தவங்க, வரலன்னா உலகத்தார். பாடு வந்தால் தான் கிறிஸ்தவர்கள், பாடு இல்லாதவர்கள் உலகத்தார். அல்லேலூயா. அவரை நெருங்க 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 கொஞ்சம் பாடுகள் வரும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, நான் இயேசுவோடு இருக்கிறதுனாலே இந்த பாடுகள் என்னை என்ன பண்ணுது? கிட்டி நெருங்குது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சீர்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அவர் நிலைநிறுத்துகிற தேவன். நாம் அவரை நெருங்குகிறதினாலே, இயேசுவை நாம் நெருங்குகிறதினாலே பாடுகள் வரணும். வந்ததான் நம்ம கிறிஸ்தவர்கள். அதை ஏற்றுக்கொள்ளணும், அழவே கூடாது, ஜெபம் பண்ணணும். நல்ல தேவ ஆவிக்குரிய பிள்ளைகள் பாடு எங்களை விட பாடு உங்களுக்கு வந்துருமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியம் எங்க குடும்பத்தில் இருந்தும் அது இல்லை என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இல்லவே இல்லை. எப்பொழுதும் நானும் என் மனைவி, என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் சந்தோஷமா தான் இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம், கவனிக்கணும். ஒரு துன்மார்க்கன் இயேசுவை ஏற்று மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு பிரியமா ஆயிட்டானா அவன் பாதியில சாக விட மாட்டார் ஆண்டவர். துன்மார்க்கனுக்கே அவர் ரட்சிக்கப்பட்டனா பாதியில சாக விட மாட்டாராம். அதே ஒரு நீதிமான் ஆண்டவருக்கு பிரியமா இருந்துட்டு கடைசியில் தேவனுடைய வார்த்தை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் கெட்டு போயிட்டானா பாதியில செத்து போயிடுவானா நீதிமானுக்கு. ஆனால் நீதிமானா இருக்கணும், தேவ பிரியம். துன்மார்க்கன் நீதிமானாக மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய மகிமை காண்பார்கள். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாவை வீட்டில் கலத்தி இருக்கிறாங்க. லாசரு செத்துட்டாரு. நல்லா கவனிக்கணும். 36 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா பாடியிலிருந்து நாற்றம் வரும். 36 மணி நேரம் ஆச்சுன்னா பாடியிலேருந்து நாற்றம் வரும். அந்த நாற்றத்தை உணர்ந்து கவனிக்கலாம். மார்த்தல் சொல்றா, ஆண்டவர் எழுப்புன்னு சொல்றாரு. எப்படி ஆண்டவரே? அது ஓப்பன் பண்ண நாருமேன்றாரு. அல்லேலூயா. என் தேவன் நின்னா நாற்றம் எடுக்கிற பாடியும் சரியாய் சூப்பரா வாசனையாக மாறிவிடும். செத்த பிணத்தையே உயிரோடு எழுப்புகிற தேவன், உன் பாடுகள் அவருக்கு எம்மாத்திரம்? செத்த பணத்தை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர், உன் பாடுகள் அவருக்கு எம்மாத்திரம்? அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம்?
மரித்தோரை எழசீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் உன்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார். ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டார். அவரும் கூடவே இருப்பார். உன்னை கைவிடாமல் காத்துக் கொள்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்றாரு? விசேஷமாக ஆண்டவர் உன்னை எவ்வளவு உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவர் நிலை நிறுத்துவார். நம்மளாம் நிலை நிற்கணும், நிலையா நிற்கணும். நிலையான கிறிஸ்தவர்கள். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுல நிலையான ஆராதனை, நிலையான ஆராதனை, உண்மையான ஆராதனை அவருக்கு செலுத்தும் போது என் தேவன் உனக்காய் ஏதாகிலும் செஞ்சுட்டே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். விரும்பி அழைச்சாருமா நம்மளை. எங்கேயோ கிடந்த நம்மை விரும்பி அழைச்சாராம். நீ தாயின் கருவில் அந்த ஒரு நாள் உருவான அந்த டைம்ல அவர் உன் கரு கிட்ட வந்துட்டார். இது எனக்கு சொந்தமானது. இந்த மகள் இந்த மகன் எனக்கு சொந்தமானவன். அல்லேலூயா. அங்கேயே தேவன் உன்னை முன்குறிச்சிட்டார். ஒருபோதும் உன்னை விடவே மாட்டார். நீ அவரை கை உதறிட்டு உன் ஆசை இச்சைக்கு ஓடினா கூட என் தேவன் தொடர்ந்து வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவரையிலும் வருவார். 7-70 முறை வருவார். உன்னை குணமாக்க, உன்னை ரட்சிக்க 7-70 முறை ஆண்டவர் உன்னை மன்னிக்க சர்வ வல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் ஆண்டவர் உனக்கு ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார். ஆனா நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நிலைவரமான ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிலையான ஆராதனை, நிலையான ஆராதனை நாம் அவருக்கு கொடுக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். நம்முடைய தசம பாகம் கூட நிலையா இருக்கணும். அதுல எந்த விதமான மாற்றம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது என் தெய்வத்திற்கு, என் ராஜாதி ராஜாவுக்கு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. சாமுவேல் புஸ்தகத்துல ஏலின் குடும்பம் தப்பு பண்ணிட்டாங்க. ஏலின் குடும்பம் தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நல்ல கவனிங்க. ஏலின் குடும்பத்திற்கு காணிக்கையோ பலிகளினாலோ அவருடைய பாவங்களை நிவர்த்தி ஆகாது. அப்படின்னா நான் அவருடைய பலிகளை ஏற்றுக்க மாட்டேன், அவருடைய காணிக்கை ஏற்றுக்க மாட்டேன், அவர் பாவங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்படின்னா பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்முடைய பலி, நம்முடைய காணிக்கை ஆண்டவருக்கு மிக விசேஷமாக இருக்கிறது. அது உற்சாக மனதோடு தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் அதை ஏற்று ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆம். ஆகினால் உன்னை நான் நிலைநிறுத்துவேன். நான் உன்னை நிலைநிறுத்துவேன் சொல்றேன். உன்னை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபையின் குடும்பம் நிலையா நிற்கணுமா? நம்ம எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அங்கே உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அங்கே உயர்த்தப்படும். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நீ வாழ்கிற இடங்களில் உன் தலையை உயர்த்த ஆண்டவனை தெரிந்து கொண்டார். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, அங்கு அவரை நம்முடைய குடும்பத்தின் வாசலில் அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்குள்ள அவரை ஆராதிக்கிறது இல்லை. ஆகையினால் அங்கே நாம் உயர முடியவில்லை.
நாம் தேவனை நம்முடைய குடும்பத்தில் அவரை ஸ்தோத்தரிக்கும் போது நம் குடும்பமாய் உட்கார்ந்து ஒரு பாடல் ஒரு சின்ன வசனத்தை வாசித்து ஆண்டவரை துதிக்கும் போது தேவன் விசேஷத்த கிருபையுடன் வந்து இறங்குகிறார். அவர் வாசலில் வந்து சிலரை துதிக்காத இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து வாசலில் வந்து நின்றுட்டு கதவு தட்டுறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிக்கிறேன். நம்ம இதய கதவு கிட்ட வந்து நிற்கிறாருமா, திறந்து கொடுங்களேன். பிரதர் சிஸ்டர், நீங்க திறந்து கொடுத்து பாருங்க. இனிமே நான் உண்மை ஆராதிப்பேன், இனிமே நான் உண்மை துதிப்பேன், நான் போகையில் வருகையில் உண்மை நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன், டெய்லி நான் வேதம் வாசிப்பேன். உன் இருதயத்தை திறந்து கொடுத்துப்பார். நானும் என் குடும்பமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதெல்லாம் லாபம் இருக்குதுங்க, லாபம் இருக்குது. இதுல உனக்கு தெரியல, சபையே உனக்கு தெரியல. அதை காலின் கீழ் மிதித்து சாத்தானுடைய கிரிகளை ஜெயமாக்க நிறைவேற்ற ஓடுகிறாய். சத்துருவின் கிரிகளை நிறைவேற்ற ஓடுகிறாய். தேவன் சொன்ன வார்த்தையை காலில் மிதித்துட்டு சத்துருவின் மாயையான இந்த உலகத்தின் கிரியைகளை அதை நிறைவேற்ற ஓடுகிறதினாலே பல தீமைகள் சத்துருவால் நம்மை தொடர்கிறது. அல்லேலூயா. அவருடைய விருப்பம் சீர்படுத்தி பலப்படுத்தி நிலையாய் நிற்க செய்கிற தேவன் அவர். உன்னை யாரும் ஒன்று சொல்லக்கூடாது, இது என் மக என் பிள்ளை, அல்லேலூயா, நான் தாயின் கருவில நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளை, இதை நான் சீர்படுத்துவேன், பலப்படுத்துவேன், நிலையாய் நிறுத்துவேன் என்பதற்காக தான் தேவன் அந்த அழைப்பை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டு தேவனை ஃபாலோ பண்ணிட்டான், மெய்யாகவே உன் தலை நீர் வாழ்கிற இடத்துல உயரும். நீங்க வாழ்கிற இடத்துல உயருவீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரோடு மட்டும் இருங்க, உலகம் வேணாம். தனிமையாக இருக்கிறவர்களை நான் வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். நீ எவ்வகையில் கட்டப்பட்டிருந்தாலும் உன்னை விடுதலையாக்கி உனக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற கர்த்தர் எனக்கு அதை செஞ்சார் ஆண்டவர். அதனால சொல்றேன். அல்லேலூயா. இந்த இடத்த வாங்கி முதல்ல வீடு கட்டி அந்த வசனத்தை தான் போட்டேன் நான். அதை ஓப்பன் பண்ணுற நாளில் பிரதிஷ்ட அந்த டெடிகேட் பண்ணுற நேரத்தில் அந்த வசனத்தை தான் போட்டேன். அல்லேலூயா. இன்னும் இருக்கிறது, அந்த கார்டு என்கிட்ட இருக்குது 92. ஆகினால் உன்னை என் தேவன் கைவிட மாட்டான். அல்லேலூயா. அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள், யாருக்குள்ள? ஆமாம், அவருக்குள்ள. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ள நித்திய மகிமைக்கு நம்மை அழைச்சிட்டார். அல்லேலூயா. அவர் பக்கம் ரெடி, உன் பக்கம் ரெடியா? அவர் தயார். அவர் உன்னை அழைச்சது உண்மை. நித்திய ஜீவனை கொண்டு போகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். மனுஷன் தாங்க ரெடி இல்லை, மனுஷன் தாங்க ரெடி இல்லை. அல்லேலூயா. எது மேலேயோ ஆசைப்படுறான். அந்த ஆசை தான் அவனுக்கு தோல்வியை உண்டாக்குகிறது. ஆனால் அதே இதயத்தை இயேசுப்ப மேலே வச்சுட்டான்னா ஆண்டவர் அவனை எவ்வளோ அழகாக உயர்த்துவார். அல்லேலூயா. நம்முடைய இதயம் அவர் மேலே வைக்கணும், இயேசு கிறிஸ்துக்குள்ள. அல்லேலூயா. தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர்களாக இருக்கிற சகல கிருபையும், எல்லா கிருபையும் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அது இல்லை இது இல்லை நீ சொல்லவே மாட்டாய். கிருபையின் மேல் கிருபை பெற்ற நம்ம, கிருபை பெற்றவளே வாழ்க மரியாளுக்கு. ஆனா நமக்கு அப்படி இல்லை, கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை. அல்லேலூயா. நமக்கு தேவன் கிருபை மேல் கிருபை வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் விசேஷமானது. விசுவாசிக்கிறீங்களா? மலைகள் விலகிடும், பர்வதங்கள் பெயர்ந்திடும், மலைகள் விலகிடும், பர்வதங்கள் பெயர்ந்திடும். அவர் சொல்றாரு, கிருபை விலகாதே, தேவ கிருபை விலகாதே, மலைகள் விலகிடும், பர்வதங்கள் பெயர்ந்திடும், கிருபை விலகாதே, தேவ கிருபை விலகாதே. சொல்லுங்க. என்னை விட்டு விலகிட மாட்டான், என்னை என்றும் கைவிட மாட்டான், என்னை விட்டு விலகிட மாட்டான், என்னை
என்னை என்றும் கைவிட மாட்டான். என் முன்னே செல்வான், என் பின்னே காப்பான், என்னை என்றென்றும் நடத்துவான். என் முன்னே செல்வான், என் பின்னே காப்பான், என்னை என்றென்றும் நடத்துவான். மலைகள் விலகிடும், பர்வதங்கள் பெயர்ந்திடும், கிருபை விலகாதே, தேவ கிருபை விலகாதே, கிருபை விலகாதே, தேவ கிருபை விலகாதே. இங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா கிருபையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உண்மையா இருதயத்தில் அல்லேலூயா மனசுல வச்சுக்கோங்க. அல்லேலூயா, என் இதயத்தில் என் புருஷன் மட்டும், என் இதயத்தில் என் மனைவி மட்டும் அப்படின்னு செயல்பட்டு இயேசுவை ஆராதிக்கிற உன்னை என் தேவன் கைவிடவே மாட்டார். உனக்கு கிருபையின் மேல் கிருபை ஆண்டவர் கொடுப்பார். இந்த இதயம் அலைஞ்சாக்க பிரயோஜனம் இல்லை. அது இதுன்னு அலைஞ்சிச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தோல்வி 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 தான். அல்லேலூயா. நம் இதயத்தில் முதல் தேவனுக்கு, இரண்டாவது நம்முடைய குடும்பத்தாருக்கு மட்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த முத்தத்தோடு என்ன பண்ண சொன்னாரா, கூடி வாழுங்க. அந்த 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துங்கள், செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. அன்பின் முத்தம், கிறிஸ்துவின் அன்பின் முத்தம்னா நேர போய் ஒரு வாய் உன்னோட வாய் ஒட்டிக்கிறது இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, இதயத்துல ஒரு முத்தம். ஆண்டவருக்கு முன்பாக இதயத்தில் அவர்களை நேசித்து தேவனுக்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவங்க பாடுபடுறாங்க, அவங்க பாடலிருந்து விடுதலையாக்கு. இதுவே அன்பின் முத்தம். நீ ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதே ஒரு அன்பின் முத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இருப்பாரா? சரி. அப்படின்னா ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொரிந்தன தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆமா, இந்த வசனத்தை நம்ம உட்கொள்ள வேண்டும். இதை நம்ம அதாவது அது நம்ம அசை போடணும். வீட்டில் போயிட்டு அசை போடுங்க. அதை நினச்சி பாருங்க. வீட்டில் போயிட்டு வேதத்தை பிரித்து இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதே ஏசாயா 54 10வது வசனத்துல, மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதுல 13வது வசனத்துல, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இன்றைக்கு காட்டின இந்த விசுவாசம் ஒவ்வொரு வாரமும் நீ காட்டி பாருங்க. என் தேவன் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு கூட என்றும் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவர் விசேஷங்களை தேவன் உனக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் ஒரு 4 ஹவருக்கு முன்னாடி முடிக்கணும்னு பார்க்குறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கூர்ந்து கவனிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி. அப்படியே 5வது வசனம் என்ன சொல்றாரு? அந்தபடி இளைஞரே. அல்லேலூயா. அந்தபடி இளைஞரை. இளைஞர்லாம் கை தூக்க பார்க்கலாம். இளைஞர்னா யூத்லாம் கை தூக்குங்க. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா? மூப்பருக்கு கீழ்ப்படியணுமா? இளைஞர்லாம் கை தூக்குனா தூக்கவே இல்லையா? கட்டு போட விரும்புறீங்களா? நல்லா தூக்குங்க. பிரைஸ்.
அப்ப நல்லா கவனி. அந்தபடி இளைஞர்களே உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். ஒரு அல்லே சொல்லாம. மூப்பர்னா கவனிக்கணும், கண்காணியானவன். கண்காணியானவன்னா அல்லேலூயா மெய்ப்பன். மெய்ப்பன்னா இந்த காலத்தில் இருக்கிற பாஸ்டர், ஃபாதர், ஒரு அல்லே சொல்லாமா, இவர்கள் தான் மூப்பர். இப்போ சபையில் மூப்பர்கள் இருக்கிறார்கள். அந்த மூப்பர் சபையில் சில மூப்பர்களை உண்டாக்கியிருக்கிறார். அப்போ இளைஞர் என்ன பண்ணோம்? அல்லேலூயா. நம்பர் 1 மூப்பருக்கு கீழ்ப்படியணும். நம்பர் 2 சபையில் இருக்கிற மூப்பர்கள் என்ன சொல்கிறார்களோ கீழ்ப்படியணும். அப்படின்னா மூப்பர்கள் நாங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு அல்லேலூயா சொல். மூப்பர்களாய் நாம மூப்பராக இருக்கணும். தேவனுடைய காரியங்களில் விசேஷமா இருக்கணும். மூத்த சகோதரிகளா கர்த்தருடைய காரியத்தில் சும்மா சொல்லுவாங்களே, நான் கில்லி மாதிரி இருப்பேன்டா அப்படின்வாங்க. பாருங்க எப்படி இருப்பாங்களா? என்ன கில்லின்னா அடிச்சு அடி சர சர சரன்னு பறந்துட்டு போகும். போனோடனே ஸ்கோர் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அது அந்த கில்லி தான் இப்போ கிரிக்கெட்டாக மாறி இருக்குது. ஒரு அல்லே சொல்லாமா, அந்த காலத்தில் விளையாண்ட கில்லி தான், கில்லி கோட்டி தான். இப்போ என்ன ஆயிடுச்சு? கோட்டி கொஞ்சம் பெருசாகிடுச்சு, கில்லி பால் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அவ்வளோ பெரிய டோனியா ஒரு ரன்னுக்கு ஓடுவார், இன்னொரு ரன்னுக்கு ஓடியாரணும். சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுட்பால் அப்படி இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா, ஒரு ரன் எடுக்கிறதும் சரி, அதில் ஒரு செஞ்சுரி எடுக்கிறதும் சரி. அல்லேலூயா. ஃபுட்பால் விசேஷமானது. ஆகையினால நீங்கள் விரும்புகிற கிரிக்கெட்டு நல்லதில்லைன்னு சொல்ல, அதுவும் நல்லது தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா. அப்புறம் சுற்று போட்டு போகிறீங்க என்ன வெளியே போன பிறகு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் ஒரு ரன்னுக்கு ஓடுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் அப்படி தான் ஓடுவோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். உரத்த சத்தமாய் சொல்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இளைஞர்களே மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. அப்படியே மூப்பராகி நாமும் சபை மூப்பரும் எப்படி தேவனுக்குள்ளே இருக்கணும், அதுதான் முக்கியம். மாற்றிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் இருந்தால் கூட ஏசப்பட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை நற்குணங்களாக மாற்றும். மூப்பர்கள் மட்டும் இல்லை, சபையார் எல்லாருமே கேட்கணும், ஏசப்ப ஆண்டவரே என் குணத்தை நற்குணங்களை கொடுங்கப்பா. நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். முதலாவது என்னை சுத்தமாக்க, அதான் உண்மையான ஜபம். அவனை சுத்தமாக்க ஆண்டவரை ஜபிக்கிறது அது 2வது. முதல்ல என்னை சுத்தமாக்கும், எனக்கு நற்குணங்களை தாரும். இதுதான் நம்ம கிட்ட கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. எனக்கு நற்குணங்களை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வேன். ஏன் ஆண்டவர் இங்கே இளைஞரை கொண்டு வந்திருக்கிற, மூப்பரை கொண்டு வந்திருக்கிற அப்படின்னா, அல்லேலூயா, இளைஞரும் பலனடையணும், மூப்பர்களும் மூப்பர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்க கிட்ட இங்கே மாற்றி அங்கே மாற்றி பேசுகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. மற்றவங்களை காட்டி கொடுக்கறது இருக்கக்கூடாது. மற்றவங்களை குறை சொல்லி இருக்கக்கூடாது. எல்லாமே அன்பின் முத்தத்தோடு கூடி வாழணும் அப்படின்ட்டு 14வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அந்த அன்பு நமக்கு இருக்கணும் யாவர் மேலும். அதாவது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதீங்க. ஒருத்தனை நேசித்து ஒருத்தனை பகைத்து. ஆமாம் அவுட்டு. அல்லேலூயா. மூப்பர் 10 மூப்பர் இருக்கிறாங்க, 20 மூப்பர் இருக்கிறாங்கன்னா 20 மூப்பரும் 20 நற்குணங்களை பெற்றிருக்கணும். அல்லேலூயா. 20 பேரையும் நேசிக்கணும். இதில் ஒருத்தனை மட்டும் தட்டிட்டு இன்னொருத்தனை உயர்த்தவே கூடாது. அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் இளைஞருக்கும் புத்தி சொல்கிறார், மூப்பர்களுக்கும் தேவன் புத்தி சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். நம்மக்கிட்ட கபடு வரக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மக்கிட்ட கபடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். நான் நினைக்கிறது என்னென்னா, இங்கே நான் மட்டும்தான் ஊழியக்காரன் நான் நினச்சதே இல்லை. நம்ம எல்லாமே இயேசுக்கு ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு ஊழியக்காரர்கள். ஆனால் ஊழியம் செய்யறதில்லை. அதுதான் மிஸ்டேக். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன். அவர் கொடுத்து 10 பேருக்கு டெய்லி சொல்லிப்பாரு, உன் கூட ஏசப்பா வருவார். பிரதர், ஒரு 10 பேருக்கு ஆண்டவர் கொடுத்து சொல்லுங்களேன், உன் கூட ஏசப்பா இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவார். நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்கள் கையில் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் இதை தொடர்ந்து செய்யணும். நிலை நிறுத்துவார். நிலையான சுவிசேஷம். அல்லேலூயா. நிலையான சுவிசேஷம் ஆண்டவருக்கு சொல்லும்போது தேவன் நமக்கு அற்புதமான கிரிகளை தேவன் நமக்கு செய்வார். ஒரு அல்லே சொல்லாமா? இன்னும் 20 நிமிஷம் இருக்குது காலவருக்கு முடிக்கிறதுக்குள்ள. அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்குறேன். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். சரி. அப்போ அவர் என்ன கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்.
அப்புறம் என்ன நீங்கள் சொல்லு? எல்லாரும் பொறுமை ஒருவருக்கொருவர் பொறுமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார். அங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. எல்லாம் முக்கியமான வசனங்கள். அல்லேலூயா. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்க கவலையெல்லாம் சுமை தாங்கி மேல் வைத்து விடுங்கள். எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. 5 அதாவது 1 பேதுரு 5:7 நாளே போதும், பட்டுன்னு வந்துடும். 7 ஆமா, எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு கிருபை இருக்குதுங்க அந்த 7வது வசனத்துல. அவ்வளவு பலன் தேவன் வச்சிருக்கிறார். உண்மையுள்ளவருக்கு அது அப்படியே பழிக்குதுங்க. அல்லேலூயா. ஆமா, கொஞ்ச காலம் பாடு அனுபவிப்பீங்க, நான் சீர்படுத்துவேன், பலப்படுத்துவேன், நிலையை நிறுத்துவேன். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுது அந்த 7வது வசனம்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் பாடுகளை, கவலைகளை, துன்பங்களை, பிரச்சனைகளை, தேவைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். இது நம்ம செய்யணும். அப்ப இங்கே அவர் இருக்கணும். நம்ம செயல்படும் போது உடனே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் எங்க இருக்கணும் சொல்லுங்க? ஆக்ஷன்ல சொல்லுங்க. இங்க இருக்கணும். அவர் எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். இங்க இருந்துட்டன்னா மெய்யாகவே உன் துன்பம், தொல்லைகள், பிரச்சனை, வேதனை எல்லாம் அவர் மேல நீ வைக்கும்போது, இப்படிதாங்க நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீருங்க, ஒவ்வொரு நிமிஷம் வேதனைங்க. ஆனா எங்க கண்ணீரையும் சோதனை கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷம் மாற்றி 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 அமைச்சிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றில்லை. நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உன் பாடுகளை ஆண்டவர் ஒரு நிமிஷம் பனி போல உன்னை விட்டு விலக செய்வார். எதையும் நினைக்காதீங்க. அல்லேலூயா. உங்க சரீர பலவீனங்களை நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை விசேஷமா நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மேல கிட்டி நெருங்குங்க, அவரோடு பேசுங்க. பேச பேச நீங்க பேச பேச குணமாயிடுவீங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன வியாதி வருது, அவரோடு பேச ஆரம்பிச்சு டெய்லி 1 hour அவர்கிட்ட அவரை போய் பாருங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்போம், பணத்தை கையில் எடுத்துட்டு போவோம். அது வேண்டாம். நீங்க வெறும் கையா மனதார ஆண்டவரை நோக்கி அவரை போய் பாருங்க. ஆண்டவர் சுகம் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தெய்வீக சுகம் இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. தெய்வீக சுகத்தை இன்றைக்கும் தேவன் கொடுக்கிற யாரு? அவர் மேல் பாரத்தை வைக்கிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், பெருமை உள்ளவர்கள் ஒருபோதும் தேவன் ஏற்றுக்கவே மாட்டார். அவங்களுக்கு விரோதியே ஏசப்பா தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுட்டு சொல்லுங்க, பெருமை உள்ளவர்களுக்கு சிஸ்டர், பிரதர் அப்படி சொல்லுங்க, அவர்களுக்கு எதிரியே ஏசப்பா தான். அதே பொறுமை உள்ளவர்களுக்கு அவர் காட். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். ஆகையினால நல்லா கவனிக்கணும். எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு அப்படி இப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் கூட பெருமை வந்துடும். ஒரு 10 சவரம் நீ வாங்கிட்டேன்னா, ஆஹா என்னை விட யாரு அப்படின்லாம் நீ தலை தூக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அதை வாங்கி ஆண்டவர் கொடுத்ததுக்கு நன்றின்னு கூனி குருவி அவர்கிட்ட போய் வச்சுட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாவா? ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், நீங்க ஊமேன்னு இருக்கிறீங்க. நான் என்ன பண்றது? அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை நான் சோதரிப்பேன். அல்லேலூயா. லட்சம் வந்தாலும் கோடி வந்தாலும் அதை தூக்கி பின்னாடி போட்டுட்டு நான் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, இங்க யார்கிட்ட 100 சவரம் நகை இருக்குது? கை தூங்க பார்க்கலாம். யார்கிட்டயுமே இல்லையா? சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராங்க. ஒரு அல்லையே சொல்லும். இன்றைக்கு ஏசப்பா வந்துட்டா அந்த 100 சவரத்தை எடுத்துக்கு முன்னே அவர் போயிடுவாரு, நீ நின்றுடுவ. ஒரு பூமி அதிர்ச்சி வந்துதான், குஜராத்தில் வந்தது இல்லையா? அவன் போயிட்டு முதல்ல அவன் பொக்கிஷங்களை தான் தூக்குனானான். இவன் அது போயிட்டு திறந்து எடுத்துட்டு வரத்துக்குள்ள உள்ள போயிட்டான், மண்ணில் புதைச்சிட்டான். அதெல்லாம் விட்டுட்டு ஓடுனான் பாருங்க, சமநிலையை பார்த்து, சமபூமியை பார்த்து ஓடினான் பாருங்க, அவெல்லாம் தப்பிச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால 10,000மே, 10 லட்சமே, 100 சவரமே, உன்னை நான் ஆபத்து வரும்போது உங்ககிட்ட வந்துட்டேன்னா காலி இருக்கும்போது உள்ள வைக்கும்போது சொல்லணும், நான் திரும்பி பார்க்காம இயேசு வரும்போது ஓடிடுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
இந்த குணம் நமக்கு இருந்துட்டா கட்டாயம் பரலோக ராஜ்யத்தில் நம்ம இருப்போம், நிச்சயம் இருப்போம். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்வோம். ஆக இந்த வசனம் அந்தபடி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அங்கேயும் கிருபை. இதில் கிருபை கிருபை கிருபைன்னு எழுதி வச்சிருக்கிறார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை இல்லாத ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் கிருபை இல்லாத கிறிஸ்தவன் சாத்தானால் பயன்படுத்துகிறப்படுகிறவன். கிருபையுள்ளவன் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார். ஆகினால் எப்படியாவது ஜெபம் பண்ணி ஒரு கிருபை பெற்றுக்குங்க. அல்லேலூயா. கிருபை இல்லாத நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. தேவ கிருபை வரணும். சரி, கீழே 6வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். ஒரு நல்ல மனைவி புருஷன் கரத்தில் அடங்கியிருப்பான். நல்ல புருஷன் மனைவி கரத்தில் அடங்கியிருப்பாங்க. ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா, பிரைஸ். அப்போ மனைவி கீழ்ச்ச கோட்டை புருஷன் தாண்ட மாட்டான், புருஷன் கீழ்ச்ச கோட்டை மனைவி தாண்ட மாட்டாங்க. இந்த மாதிரி அமையிறது அது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆமாம், இங்கே நான் அநேகரை அப்படி பார்க்குறேன். உங்கள் மனைவி நீங்கள் நேசிக்கிறீங்க, உங்கள் புருஷரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க. அல்லேலூயா. அநேகரை நம்முடைய திருச்சபையில் இருக்கிறீங்க, ஆண்டு உங்களை நடத்துவார். ஆனால் இருவரும் எங்கே அடங்கியிருக்கணுமா? ஆண்டுடைய சமூகத்தில் அடங்கியிருக்கணும். ஏற்ற நேரத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். நீங்கள் 2 பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கியிருந்து பாருங்க, ஏற்ற நேரத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். உயர்த்துவார்னா அவர் வர பரியந்தும், கர்த்தர் வருகை பரியந்தும் உங்களை சிறப்பாக நடத்துவார். நீங்கள் உடுத்தி 10 பேருக்கு கொடுப்பீங்க, நீங்கள் சாப்பிட்டு 10 பேருக்கு கொடுப்பீங்க. அப்படி தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 2வது, சுவிசேஷம் சொல்லும்போது உங்கள் பின்னே கர்த்தர் ஆத்துமாக்களை அனுப்புவார். தனியாக சபை வைக்கல, சபையில் கொண்டு வந்து சேர்க்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லாங்களேன், உரத்த சத்தமாக சொல்லுங்களேன். நமக்கு அந்த ஆசை இருக்கும். இப்போ தாராளம் சகோதரியும் கூட என் புருஷன் இங்கே நின்று இந்த மாதிரி நின்று பிரசங்கித்தா நான் பக்கத்தில் நின்று பாட்டு பண்ண எவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு கூட அந்த யோசனை வந்திருக்குமா வந்திருக்காதா? வராதுங்க யாருக்கும் இருக்காது. கொஞ்சம் ஒரு 10 வருஷத்தை கற்றுக்கிட்டோமா, நமக்கு சகோதரிங்களை சொல்கிறேன் பிரதா, உங்களை சொல்ல பிரதா, கோச்சிக்காதீங்க. நமக்கு அவன் ரட்சிக்கப்படாத புருஷன், ரட்சிக்கப்படாத புருஷன் ரட்சிக்கப்பட்டு இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி, சிஸ்டர் நின்று என்ன பண்ணுற மாதிரியா பாட்டு பாடுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங் இருக்கிறது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆனால் உன்னுடைய கரத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீ அப்படி நடக்கிறது ஓகே தான். ஆனால் என்னுடைய சபைக்கு என் மூலமா கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு அட்லீஸ்ட் ஒரு 25 பேராவது இங்கே இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த சிந்தை வரணும். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, நான் சாதாரணமாக சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மையாகவே ரட்சிக்கப்படாத உன் புருஷன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாய் வருவானாக. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். நினைக்கிறது பெருசில்லை. என்னால் எத்தனை ஆத்துமாக்கள் ஆலயத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு அந்த குணம் வருகிறதே. நான் ஆத்துமாக்களை என் தேவ ஆலயத்திற்கு கொடுத்திருக்கிறேனா, அல்லது கனிகூடாத அத்திமரம் போல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? இந்த சிந்தனைக்கு பிறகுதான் நாம் செயல்பட வேண்டும். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லாங்க. ஒரு 10-15 ஆத்துமாக்கள் கூட கொடுக்காம அல்லேலூயா நான் ஊழியக்காரனா மாறணும், ஊழியக்காரியை மாறணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கக்கூடாது. ஸோ அப்படி நடந்தாலும் அந்த சபையை சாத்தான் டேக் அவுட் பண்ணிக்குவான். அல்லேலூயா. தேவன் அங்கே இருக்க மாட்டார், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. இந்த உயர்வை நம்ம எதிர்பார்க்குறோம், ஓகே, அல்லேலூயா. ஆனால் தகுதி இருக்க வேண்டும்.
தகுதியோடு நாம் செயல்படும் போது நிச்சயம் தேவன் அந்த தகுதிக்கு உயர்த்துகிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கனி கொடுக்காம செத்து போன அத்திமரம் போல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம அந்த சிந்தனை வேண்டாம். கனி கொடுக்கிறவர்கள் சிந்தைங்க, தாராளமா செய்யுங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். நீ 25 கனி நீ சபையில கொடுத்துருக்குன்னா தாராளமா இன்றைக்கே செய். தேவன் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இல்லைன்னா அதை நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். உயர்த்தும்படிக்காக நம்ம அப்படி உயர்ந்தோம் அப்படின்னு விருப்பத்தோடு இருக்கிறதுனால ஆவியார் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு அல்லே சொல்லாமா? சரி, இப்போ இப்படி வரலாம் நம்ம. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் கைக்குள்ளே அடங்கிருங்க. கோழி 10 முட்டை வைக்கிறாங்க குஞ்சு பொறிக்க அப்படின்ட்டு. இந்த கோழி முட்டை நான் அங்கே இருக்க மாட்டேன் விலகி விலகி ஒரு முட்டை வருதுன்னா அதுக்குள்ளே என்ன வராது? ஜீவன் வராது. ஆனால் அது அடங்கி அந்த தாய் சேர்க்கும்போது அது அடங்கிறதுன்னா முட்டைக்குள்ளே என்ன வருது? அது ரொம்ப ஆச்சரியங்க. என் தெய்வம் எப்படிலாம் அதை கண்டுபிடிச்சாரோ, எப்படிலாம் அதை செஞ்சாரோ தெரியல. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அது ஒடிச்சு போட்டால் மஞ்சள் கலரு வெறும் வெள்ளை கலர் வருது. ஒரு அல்லே சொல்லுங்களேன். ஆனால் அதுக்குள்ளே எப்படிங்க அந்த தாய்க்குள்ளே 21 நாள் போன உடனே கிச்சு 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 கிச்சின்னு கத்திக்கிட்டு வெளில குஞ்சு வருதுங்க. என்ன அற்புதங்க அவரு. அல்லேலூயா. என்ன அற்புதங்க அவரு. ஏற்ற காலத்தில் அவருக்குள்ள அடங்கியிருக்கிற உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். எந்த ஜீவன் உண்டாகும் உனக்குள்ள. அல்லேலூயா. செத்து போன ஜீவன் பிறந்துருங்க, உருவாயிரங்க. அது தேவன் விசேஷங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கரத்திற்குள்ள அடங்கிரு, உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உயர்வு வந்துடும். ஏசப்பா உனக்குள்ள வந்துட்டான்னா உயர்வு தான், இல்லைன்னா கிடையாது. எல்லாமே கிருபைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வரங்கள் வேலை செய்யும். சபையில் வரங்கள் வேலை செய்யணுங்க. 5 வருஷம் நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா உனக்குள்ள வரங்கள் கிரியை செய்யணும். அல்லேலூயா. உனக்குள்ள வரங்கள் கிரியை செய்யணும். நமக்கு வேற வரங்கள், சத்துரின் வரங்கள் கிரியை செய்யுது. அவன் குத்தம், இவன் குத்தம், இவன் குத்தம், அவன் குத்தம், வித்தியாசமான காரியங்கள். அல்லேலூயா. இது சத்துருவால் வருகிற கிரியைகள். ஒருவருக்கு ஒரு குத்தம் சொல்லிட்டு வித்தியாசமான வாழ்க்கை, அது அருவருப்பான வாழ்க்கை, அது தேவன் விரும்பாத வாழ்க்கை, அது அவருடைய சமூகத்தில் போகாத வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி வேண்டாம். நம்ம தேவனுடைய சமூகத்திற்கு போகும்போது உயர்த்தப்படணும்னா நம்ம கேட்கறது ஒன்று, ஆண்டவரே எனக்கு நற்குணங்களை தாரும். முதலாவது கேட்கறது நற்குணங்கள். அல்லேலூயா. நம்ம கிட்ட என்ன கெட்ட பழக்கம் இருக்குது ஆண்டவர் உணர்த்தி காட்டுவார். காட்டாமல் அவர் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீ இந்த ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவார் ஆவியானவர். அப்போ நம்ம அந்த ஆளை கொண்டு போயிட்டு ஆண்டவரே இந்த ஆளை மாற்றி இந்த குணத்தை தூக்கி எறிஞ்சு எனக்கு நற்குணங்களை தாரும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். எல்லா இடத்துலையும் அன்பை பழங்கப்பா. உங்கள் வீட்டில் நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அங்கே தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும், வேறு எங்கேயும் ரட்சிக்கப்பட முடியும். நம்ம ஊரில் நம்ம தெருவில் நம்ம காத்துக்கணும். நம்ம சொந்தக்கார் மத்தியில், அதாவது விசேஷமாக ஒரு தாய்க்கு 5 பையன் இருந்தாங்கன்னா அந்த 5, எங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் போட்டுக்கிட்ட சண்டைன்னா அல்லேலூயா. அங்கே ஒரு நாளைக்கு போ, இங்கே ஒரு நாளைக்கு வா, இங்கே ஒரு நாளைக்கு வா, அவன் பார்க்குறான்னா இதுதான் தப்பு. நம்ம அதை செய்யவே கூடாது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்கிட்ட வராங்களா, எவ்வளோ நாள் ஒன்றெலாம் இருக்கட்டும், கிறிஸ்துக்குள்ளே கிருபை வந்துடும். அல்லேலூயா. ஆமாம். நம்ம என்ன பண்ணுறோம், அவன் பார்க்கட்டும், இவன் பார்க்கட்டும், இப்படி பார்க்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம விட்டு. அல்லேலூயா. யாருன்னா பார்க்குறாங்க, பகை கட்டி போகிறாங்க. என் தாய்க்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன், என் தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன். அல்லேலூயா. அங்கே ஓர்வத்தி சண்டை, அப்புறம் என்ன சண்டை, மாமியார் மருமக சண்டை, அப்புறம் வேறு நாற்று நார், தேங்காய் நார், பனை நார் சண்டை. ஒரு அல்லே சொல்லமா, இங்கே விட்டு விலகிடு, இந்த காரியத்தை விட்டு விலகிடு. அல்லேலூயா. தேவனோடு நிலை நின்னுடு, என் தேவன் உன்னை உயர்த்துவான். அங்கே நற்குணங்கள் வந்துடும் நமக்கு. இந்த பொல்லாத குணங்களை தூக்கி எறிஞ்சிடணும். அல்லேலூயா. கர்த்தர் விசேஷித்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அவர்
அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆமா, அவர் விசேஷமான தெய்வம். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆகையினால் இங்கே அவர் சொன்ன அவர்கள் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிருங்கள். இப்போ நான் எப்படின்னா, அந்த காலத்தில் என் மனைவி பேசவே விட மாட்டேன். நான் என்னமோ பெரிய ஞானி மாதிரி. அல்ல, இப்போ நினைக்கிறேன், உன்னா மாதிரி லூசு எவனுமே இல்லைடா, உன்னா மாதிரி கிறுக்கன் எவனும் இல்லைடா அப்படின்னு நான் இப்போ யோசிக்கிறேன். அந்த நாளில் என் மனைவியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எடுத்து பேசுவேன். எதுவுமே உங்களுக்கு அது அவங்களோட வார்த்தை கேட்கவே மாட்டேன். ஆனால் ஒன்று செய்வேன், சம்பாதிக்கிறத கொண்டு வந்து சில்லறை கூட பாக்கெட்டில் வச்சுக்க மாட்டேன், மனைவி கையில் கொடுத்துருவேன். நீங்களும் அப்படி தானே இருக்கிறீங்க? இல்லை அளந்துபடியா சொல்லுங்க. அளந்துபடி இருக்கக்கூடாது. எவ்வளோ இருக்குதோ அப்படியே கொட்டி கொடுத்துடணும். ஆனால் வறுத்து துண்ணுட்டு கடன் வாங்கி விற்கிறதுக்கிட்ட கொடுக்காத. அதுக்கு அளந்துபடி ரொம்ப கொடுக்காத, கொஞ்சமாக கொடு. ஒரு அலையிலே சொல்லாமா, ஊர் முழுவதும் கடன் வாங்கி வைக்குங்க. இந்த கடன் வாங்குறவங்களாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதவங்க. அல்லேலூயா. ஆம், எத்தனை முறை கணவன் கடன் அடித்தாலும் அத்தனை முறை அவங்க கடன் வாங்கி வைப்பாங்க. இப்போ ஒரு கணவர் எப்படி போறாங்கன்னா, கடன் பிரச்சனை இல்லை அப்படிதான் போறாங்க. இது யார் உண்டாக்குனது சொல்லுங்களேன்? யார் உண்டாக்குனது? மனைவி வாங்கின கடன் தலை தூக்க முடியல. அதுக்கு என்னென்னவோ மாற்று வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். வட்டி மேல வட்டி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது லட்சக்கணக்கில் போகுது. குடும்பம் நடத்த தெரியல. இதற்காக தான் அவருடைய கரத்திற்குள்ள அடங்கிருன்னு சொல்றார். ஜபம் பண்ணுன்றாரு. இங்க இருக்கிற ஒரு மனுஷன் பல வருஷமா கத்திட்டு இருக்க, ஒரு நாள் ஜபம் பண்ணியிருப்பையா? ஒரு நாள் ஜபம் பண்ணியிருப்பையா? போயிட்டு 1 மணி நேரம் அல்லது ஒரு வாரம் 6 நாள் நீ ஜபம் பண்ணியிருப்பையா? எப்படி உன் கடன் தீரும்? தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கிருந்தா தானே ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு, புத்தியை கொடுப்பாரு, நிலை நிறுத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தப்பு பண்றோம், நம்ம ரொம்ப தப்பு பண்றோம். அல்லேலூயா. கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க, உழைங்க. அன்றைக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆமா, கஞ்சி குடிங்க, ரசம்தான் சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமா, இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீ கஞ்சி குடிக்கிறத என் தேவன் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. உனக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல ஃபுட்டு கொடுப்பார். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். மனசில் வச்சுக்குங்க. அவர் பலத்துக்குள்ள அடங்கிட்டு இருந்தா நம்ம அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் ரொம்ப நல்லவர்மா. பலத்த கருத்துக்குள்ளாடி போங்க, ஜெபம் பண்ணுங்க, டெய்லி அவரோடு பேசுங்க, எல்லாம் நடக்கும். டெய்லி பேசுங்க. உனக்கு தேவனோடு பேசுகிற பழக்கம் தான் உனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், உன் சரீரத்தில் பயங்கரமான வியாதி வருதா, அது மறைஞ்சிடும். நீ அவரோடு பேசிட்டே இரு. அல்லேலூயா. ஆமாம், அவரோட பேசு. உன் வயிற்றில் கட்டி இருக்குதா, பேசு, அவரோட பேசு. உன் கால் நடக்க முடியலையே, பேசு. உன் கை வீக்கமா, பேசு. உன் இதய வலியா, அவரோட பேசு. தீராத தலைவலி, அவரோட பேசிட்டே இரு. அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கிரு. அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை தேவன் செய்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம எல்லாரையுமே அவர் நேசிக்கிறாருமா. அவருடைய கிருபையின் மேல் கிருபை நமக்கு கொடுக்க தான் தேவன் நம்மை அழைத்தார். உன்னை தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உன்னை மறக்கவே மாட்டார். அவருடைய வருகை பறிந்து உனக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் டெய்லி பாவம் செஞ்சு எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுனாக்கா மைனஸ் ஆகாது, ஜாக்கிரதை. உன் பாவம் எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னா மைனஸ் பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு நீ அதிகமாய் கிரயம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். உலகத்தை விட்டு சுத்தமா பிரியணும். ஆண்டவருடைய சமூகத்துல சரண்ட் ஆகணும். இனி நான் செத்தாலும் உன் வாழ்க்கையில தான்பா, உன் பாதத்தில் தான்பா நான் உயிரை விடுவேன். மனதார சொன்னதான் நீ சேர்த்து வைத்த 100கணக்கான 200கணக்கான சேர்த்து வைத்த அக்கிரமம் மைனஸ் ஆகும். இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். தேவனுடைய வருகையில் பாவியை தேவன் நேசிக்கிறார். ஆனால் பாவி பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது.
பாவி நேசிக்கிறார், ஆனால் ஒரு பாவி கூட பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. இங்கே அவன் மனம் திரும்பணும். அவன் மனம் திரும்பி செஞ்சுட்டு இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. இரவும் பகல் ஆராதிக்க முதலாவது உன்னை ஒப்புக்கொடு. காலையிலும் வா, மாலையிலும் வா. பாதி மக்கள் மாலையில வந்து ஆராதிக்கிறாங்க, பாதி மக்கள் காணாத போறாங்க. அல்லேலூயா. மூப்பர்கள் ஒருவர் கூட ஒரு நாள் லீவ் போடக்கூடாது. எங்கேயும் உன்னுடைய அப்பாயின்மெண்ட் யாருக்கும் கொடுக்கூடாது. மூப்பர்கள், மூத்த சகோதரிகள், இளைஞர்கள் தேவனுக்கு பிரியமான இருக்கும்போது ஆண்டவர் விசேஷங்களை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு வைரஸ் உனக்குள்ள வந்துச்சுன்னா 1 கோடி பணம் செலவு பண்ணாலும் உனக்கு பிழைக்க வைக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வைரஸ் உள்ள வந்துச்சுன்னா அது லட்சக்கணக்கா பெருகிடும். அல்லேலூயா. ஜாக்கிரதை. அது மேல அந்த வைரஸ் மேல பட்டு வருகிற காற்று முகர்கிற யாவருக்கும் இந்த வைரஸ் அட்டாக் பண்ணும். அல்லேலூயா. அதான் அந்த வைரஸுக்கு உண்டான தன்மை. காட்டில் சில மிருகங்கள் செத்து கிடக்கும், அது புழு மேல் புழு பிடிச்சு கடைசி புழு வைரஸ் ஆயிடும். அந்த வைரஸ் மேல பட்டு வருகிற காற்றை முகர்கிற அத்தனை சிங்கங்கள், அத்தனை புலி, கரடிகள், அத்தனை கிரிகளும் மாண்டு போகும். காட்டில் கூட வைரஸ் கிரியை செய்து தெரியுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமென். அது மேல் பட்டு வருகிற அந்த காற்றை முகர்கிற யாவருக்கும் வைரஸ் அட்டாக் ஆகும். அந்த உலகம் தான் வந்துட்டு இருக்குது, ஒன்று வந்துட்டு போயிருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்தியாவில் 226 பேருக்கு மறுபடியும் என்ன பண்ணிருக்குது? கொரோனா வந்திருக்குது. தமிழ்நாட்டில் 60 பேருக்கு வந்திருக்கிறது. நம்மளாம் தாயின் கருவில அதாவது முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவன் எந்த தீங்கு உன்னை தொடாதபடி காத்துக்கொள்ள வேண்டாமா? அவளுடைய பலத்த கருத்துக்குள்ள நீ அடங்கணும். நம்ம எப்போ அடங்குறோம்னா 80 வயசுல அடங்குறோம். எத்தனை வயசுல? ஆடி அடங்கும். ஆரம்பிங்க. நான் ஆரம்பிச்சுறேன், நீங்க தான் ஆடி அடங்கும். என்ன ஆனந்தியா, நீ தான் நல்லா பாடுவ. அல்லேலூயா. சத்தமா சொல்லு. அப்ப அடங்க கூடாதுங்க. உனக்கு இப்பவே நீ அடங்கிட்டீன்னா என் கர்த்தரும் கூடவே இருப்ப. இந்த வயசு போதும். அவருக்குள்ள அடங்கிடுங்க. போயிட்டு கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டான். என் அப்பா, என் தெய்வன், உன் அப்பா, உன் தேவன் உன் கூடவே இருப்பான். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டான். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எதுவாக இருந்தாலும் அவர் மேல், நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்களாக இருந்தால், அவர் மேலே நம்ம கவலை வைக்கும்போது, பாரத்தை வைக்கும்போது, கடனை வைக்கும்போது அவர் அடைப்பார், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அவர் பார்த்துக்குவார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அங்கே தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். 8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் தெரிஞ்சுட்டு, அவன் பேரே தெரிஞ்சிட்டு இருக்கிறவன். ஒரு அல்லையே சொல்லாமா? நீங்க பலவீனமா இருந்தா உங்ககிட்ட வந்துருமா? நீ ஜபிக்கிறதா தான் கிட்டவே வரமாட்டான். அவன் சுற்றி தெரிஞ்சுட்டே இருப்பான். யார் ஜபிக்கல, யாருக்கு எந்த பலவீனம் இல்லை, பலவீனம் இருக்குது. ஜபிக்காதது கிறிஸ்துவனுக்கு ஒரு பெரிய பலவீனம் தான். ஒரு கிறிஸ்துவன் ஜபிக்கலன்னா அவன்கிட்ட கட்டாயமா சாத்தான் இருப்பான். அது நீங்க ஜபிக்காத நீங்க இருந்தா கூட அது உண்மைதான். ஒரு அல்லே சொல்லுமா? ஜபிக்காத கிறிஸ்துவங்கிட்ட சத்துரு இருப்பான். அவங்ககிட்ட முணுமுணுப்பு இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். மற்றது குழப்பமா, மற்றவங்களை திட்டுமா, மற்றவங்களை காட்டி கொடுப்பான், மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா. அந்த நெல் பேலன்ஸ் அவங்ககிட்ட இருக்காது. அவன் சுற்றி திரிகிறவன். எங்க பலவீனம் இருக்கிறதோ அங்க வந்துடுவான். நீங்க பாசிங் பிரேயர்ல இருந்தீங்கன்னா உங்ககிட்ட சுத்தமா வரமாட்டான். இதெல்லாம் நம்ம தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு அவனை துரத்தடி பண்றதுக்காக தான் அவன் பலவீனத்தை கொண்டு வந்து வச்சிருவான். அல்லேலூயா. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா
அவனுக்கு இடம் கொடுக்காதபடி நம்மை காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாளாகிய சாத்தானானவன் கட்சிக்கிற சிங்கப்போல் அவனை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா சத்துருக்கிட்ட வரமாட்டான். அவன் தான் வியாதி கொண்டு வரான், அவன் தான் பிரச்சனை கொண்டு வரான். அல்லேலூயா. கணவனும் மனைவியும் அழகாக சாப்பிடுவாங்க, நைட்டு தூங்க போகும்போது சரியான சண்டை. அல்லேலூயா. ஆமாம், இவர் ஹாலில் படுத்துக்காரு, அந்த அம்மா பெட்ரூமில் படுத்துருக்கோம். எத்தனை முறை நடந்துக்குது? எழுந்த சாட்சி சொல்லு. நான் சிரிக்கவா சொன்னேன்? எத்தனை முறை ஹாலில் படுத்துருக்குற நீ? அல்லேலூயா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? சத்தமாக சொல்லு. அவன் தான் காரணம். அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுங்க, சாத்தான் அவங்க கிட்ட வரமாட்டான். ஜெபம் பண்ணாதீங்க, கட்டாயம் அவன் தோல் மேலே கை போட்டு அவன் தான் உங்களுக்கு விசேஷத்தை ஃப்ரெண்ட் ஆகிடுவான். அல்லேலூயா. அவன் முகம் எப்படி இருக்கும்? அவன் முகம் எப்படி இருக்கும்? சத்தமாக சொல்லுங்களேன். அதுவா வேணும் உனக்கு? அதுவா வேணும் உனக்கு? என் இயேசுவை காண என் உள்ளம் எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே. எப்போதவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேன். நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேன். எல்லாம் சொல்லுவோம். இயேசுவை காண என் உள்ளம். உணர்ந்து பாடுங்கள. எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே. எப்போதவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேன். நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேன். எல்லா கரங்களை தட்டலாமா? செய்தி முடிஞ்சிருச்சு. சந்தோஷமா கரங்களை தட்டும். தலை தங்கமயமானவர், தலை மூடி சுருளானவர். தலை தங்கமயமானவர், தலை மூடி சுருளானவர். பெண்மையும் சீதத்தும். அவர் எப்படிப்பட்டவரா? அழகானவர், தலை சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மையும் சிவப்புமானவர், விண்ணவர் ராஜனானவர். இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த தங்கம் போலவர். சுத்தமான தங்கங்க உள்ளம். நீல ரத்தினங்கள் இழைத்த தங்கம் போலவரங்கம். படிகை பச்சை பதித்து விட்ட பொன்வளையல்கள் அவர் கரம். படிகை பச்சை பதித்து விட்ட பொன்வளையல்கள் அவர் கரம். என் இயேசுவை காண உள்ளம் எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே. எப்போதவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேன். நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேன். நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேன். உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கிறிஸ்துக்குள் நிலையாய் நிறுத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவரே நம் தேவன். அவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். நாம் திருவிருந்துக்காக ஆயத்தமாவோம்.